அநீதிகளை கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை? 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம். ஆனா நாட்டு மக்கள் முக்கியம் இல்ல, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முக்கியம் இல்ல, மீனவர் பெருமக்கள் முக்கியம் இல்ல. அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார். கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா தும்பை விட்டு வாழை பிடிப்போன்னு சொல்லுவாங்க. 16 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழைமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையா இருக்குது. எல்லா வகையிலும் பிடித்தான். கச்சத்தீவை தாரை வார்த்து இவருதான், அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது இவருதான். வெட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான். அப்பவே கொண்டு வரலைன்னா இவ்வளவு பிரச்சனை எதுக்கு? பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள் தான். அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான். எல்லாம் கைவந்த கலை. நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரனை கேட்ட சொல்லுவோம். அவர் நீக்கிட்டோம், அவர் நீக்கிறத பற்றிய கவலை இல்லை. மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை. மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும், அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம். இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை. எங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நாங்கள் செய்வோம். இவர்களை போல தட்டி கழிக்க மாட்டோம். ஐயா, ஆடு நனைகிறது ஓனாய் அழுதுதான். உனக்கு ஏயா வளர்க்குற? நீட்டு யார கொண்டாந்தது முதல் அதை பாரு. சும்மா பொய்ய பேசிட்டு இருக்க கூடாது. எப்போ பார்த்தாலும் பொய். இன்னொன்று சொல்லிக்கிட்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இந்தியா கூட்டணி 2வது கூட்டம் பெங்களூர் நடக்குது. அப்போ நான் அந்த தெரிவித்தேன், இன்றைக்கு முதலமைச்சர் பெங்களூர் போகிறீங்க, தமிழ்நாட்டு அணைகள்லாம் மேட்டூர் அணையில் நீர் குறைவாக இருக்குது, விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்பன்ற பேச்சை நீங்கள் எடுங்க, நீரை பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன். ஏதாவது காதில் போட்டுட்டாரா? இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் 50 ஆண்டு காலம் போராடி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். அதோடு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பி அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது. அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறேன், கட்டக்கூடாது. அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல. இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பிரயோஜனம்? குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வர வேணும், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, குடும்பத்தில் பாருங்க, திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, திருமதி கனிமொழி, தயாநிதி மாறன், இவருக்கு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட். அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் ஆட்டோபாக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சிருக்கு. குடும்ப ஆட்சி. அதுக்கு முடிவு கட்ட தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தல். சார், இதுக்கு அதுக்கு என்ன விடுங்க சார். யாரு சார் இதை சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமா ஒரு பத்திரிகையில் ஊடகத்தையும் காட்டுறீங்க? வேற வழி இல்லை. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை சொல்றோம். அதை போல் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க.